ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு கொத்தவரங்காய் அப்படியே வெறும் வாயிலே அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ரசம் வச்சுட்டு அப்படியே வெறும் சாதத்திலே கலந்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி, இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டால் போதும், இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கல் உப்பு கொஞ்சம். இது 250 கிராம் கொத்தவரங்காய், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது நல்லா வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுட்டு அதை மூடி வைங்க. 10 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காய் நல்லா வெந்துடுது. பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் கொப்பரை இருந்தது, அதனால் நான் பொடிசாக திருகி எடுத்துக்கிட்டேன். மிக்சிலே தான் அரைச்சிக்கிட்டேன். அதே மிக்சிலே 2 பச்சை மிளகாய், ஒரு அரை வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதையும் கொரகொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். கொத்தவரங்காய்க்கு சேர்க்குறதுக்கு தான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1. 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கிடுங்க. இது பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 செகண்டு நல்லா வதங்கியிருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காயம் அப்படியே சேர்த்துருங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, இது மாதிரி தான் இருக்கணும். 2 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. தேங்காய் கொப்பரை, பச்சை தேங்காய் இருந்தால் கூட திருக்கிக்குங்க. இது கொப்பரை தேங்காய். நல்லா கலந்து விடுங்க. உப்பு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. மல்லி இலை இருந்தால் சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாம்பார், ரசம், தயிர் எல்லா சாதத்துக்கும் எல்லா வகை குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் கொத்தவரங்காய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காய் பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.